ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை. நீங்க ஊமை வெளிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்ப எதனால இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? நான் படம் பார்த்துட்டேன். நான் சொல்லணும், ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்றதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, என் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஒரு இயக்குனர், ஒரு நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமா நாங்கள் வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியா அன்னதானம் பண்றது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அதை எனக்கு தேவர் உருவத்தில் கொண்டு வந்து ஒரு தேவரை காட்டியிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும், நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக இந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரியா இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லையா, உங்களை உதாசனப்படுத்துன இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் கான்ட்ரவர்சியாகவும் போயிரும்ல. அதனால சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேவரான சொல்கிறேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவருங்க சொல்லுங்க, 10,000 கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா? அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிறந்த, சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா. அண்ணன் அரவிந்தராஜ் அண்ணன் அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக, சத்தியமா படம் அருமையா வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலனா அவன் தேவனே கிடையாது நான் சொல்லுவேன். சும்மா மீசிய முறுக்கிட்டு 3 கோடி தேவமா இருக்கும், 3 கோடி தேவமா பார்க்கணும், 1 கோடி தேவமா தியேட்டர்ல போய் பாரு. நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த தேவரை, இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே, குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவர் ஆராய்ச்சியாளர், இவருடைய கைடன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்காங்க தேவரை பற்றி எழுதி. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர். எந்த ஒரு தவறும் இந்த படத்தில் வந்து விடாமல் எங்களுடன் எப்போதும், நாங்கள் எங்கே போனாலும் அவரும் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் வந்து நிற்பார்.
அண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் முன்னே உரையாற்றுவார்கள். அண்ணா வாங்கணும். தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, நீங்கள் ஊமை வழிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்போ எதனால இதை சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, தனியா கூட பண்ணிருக்காங்க. நம்ம இடத்துல எத்தனை பேர் இருக்கான்? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சு. நம்ம இடத்துல எத்தனையோ பேர் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசு. சரி, கொஞ்சம் ரைட் பேசு. வாழ்த்திட்டு விட்டுருங்க. இல்ல இல்ல ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். தேவரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? தேவரை கூட பெருசு. எங்க மைக் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது அது சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே ஐயா ஒரு விஷயம் ஐயா, நவமணி ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க ஐயா. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. இவர் இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா? அதுல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல இந்த படம் அவர் தழுவி எடுத்ததுதான். அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட் நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்யாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பார்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா, ஒரே அடுத்து நம்ம பண்ணுவோம்.
நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான். வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு பேர் வந்து கான்ட்ரவர்சியலாக இன்றைக்கி 57 ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை. ஏறத்தாழ தேவர் பற்றி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை. ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்கிறது வேற. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்கிறதுனா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை. தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக இப்போ வர முடியும். அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் 2 தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும். தேவர் படம் தப்பு இல்லாம வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுகெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். நான் செய்திகளை பார்க்குறேன். உங்க படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை. செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன். துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும். இந்த அளவுல இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது. ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன். அதுதான் நடக்கும். இது தெரியாமல் சும்மா பேசுகிறவங்க ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை. இது பத்திரிகைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது. நாளைக்கு பத்திரிகையில் எழுதிடுவான், அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அது பூரா திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெயஹிந்த். இதுக்கு மேல யாருமே வேணாம், நானே பேசுறேன். படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்க கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும். அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த பட குழுவினருக்கு வந்திருக்கு. இந்த மேடை நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இந்த பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார்.
தேவர் தான்.